வசனத்தை பாருங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னால் அது என்ன அர்த்தமா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் கொஞ்சம் தியானித்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பதில் என்ன தெரியுமா? உள்ளும் புறம்பும்னா ஒரு 2 கேட்டகரி இருக்குது. 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, என் மனதுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம், அது ஒரு பெரிய மேய்ச்சல் தானே. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது உள்ள. வெளியே என்ன சமாதானம்? எல்லாரோடும் ஐக்கியம். யார் கூட எனக்கு சண்டையே கிடையாது சார். என்னை திட்டினவனா அவங்க கூட எனக்கு ஐக்கியம் உண்டு. எனக்கு எதிராக வருகிறவனா அவனோடும் எனக்கு ஐக்கியம் உண்டு. என்னுடைய ஆண்டவரை விரோதிக்கிறவனா அவனையும் நான் நேசிக்கிறேன்.